உயிர்த்தெழுந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களோடு இருப்பதற்காக மண்ணை விட்டு எழும்பி வெளியே வந்து எங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்தவும், எங்கள் நம்பிக்கையை அங்கீகரிக்கவும், நாங்கள் உம்மோடு ஒரு நாள் நித்தியமாய் வாழப்போகிறோம் என்ற அந்த நிலைக்கு எங்களை தகுதிப்படுத்தவும் தெரிந்தெடுத்தவரே, இந்த உயிர்த்தெழுந்தலின் வல்லமையோடு உலகத்தை கடந்து உம்மோடு வந்து மகிழ்க்கப்பட பலன் தாரும். அதற்காக எங்களோடும் என்னோடும் பேசும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்வோம். மறுபடியும் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தொடர்ந்து இந்த ஆண்டிலும் லெந்து காலங்களை கடந்து வரவும், ஈஸ்டர் பண்டிகைகளை கடந்து ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் மகிமை நம்முடைய சரீரத்தில் நிறைவாய் பெற்று அனுபவிக்கவும் ஆண்டவர் உதவி செய்து வழி நடத்துவாராக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் 25ஆம் வசனத்தை வாசி. இந்த உலகத்தின் நடுவில் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டு கானானுக்குள்ளே வழி நடத்தி நியாயப்பிரமாணத்தை கொடுத்து அவர்களை கடைசி மட்டும் ரட்சிக்கப்பட்ட ஜனமாக வைத்து, யாரும் கை நீட்டி குற்றப்படுத்த முடியாத ஜனமாக வைத்து காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணின ஒரு ஆண்டவர் யெகோவா தேவன் என்று சொல்லுகிறோம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களால் ஆண்டவரோடு நிலைத்து நிற்க முடியவில்லை, ஆண்டவரோடு நெருங்க முடியவில்லை. ஆண்டவரை பின்பற்ற விரும்பினார்கள், ஆனால் சுயத்தை விட்டு கொடுக்க முடியவில்லை. தங்கள் வாழ்க்கையில் விருப்பத்தை விட்டு கொடுக்க முடியவில்லை. தேவன் தருகிறதை விட அதிகமான விருப்பமும் அதிகமான திட்டங்களையும் மனதில் வைத்து செயல்பட்டார்கள். அதற்கு பல கடவுள்களை உலகத்தில் நாடினார்கள். அந்த கடவுள்களுக்கு போய் பலி செலுத்த ஆரம்பித்தார்கள். சில தவறுதலான காரியங்களை செய்தார்கள். அவர்கள் செய்த பெரிய பெரிய காரியமெல்லாம் ஆண்டவரையும் அவர்களையும் முற்றிலுமாய் பிரிக்க ஆரம்பித்து விட்ட நிலை வந்து விட்டது. அதுதான் மிக கடினமான ஒன்று. ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? நீ என்ன செய்தாலும் என்னை விட்டு விலகாதே என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்களால் முடியவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள்? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், எரேமியா 2ஆம் அதிகாரம் 11, 12, 13. எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்றும் பாருங்கள். என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். வானங்களே, இதனிமித்தம் பிரமித்து கொந்தளித்து மிகவும் திடுக்கிடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா புரிந்துக்கோங்க, ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுகிறார். வானத்தை கூப்பிடுகிறார். பாருங்கள், இவர்கள் என்னை விட்டு விட்டார்கள். என்ன செய்தார்கள்? அதைத்தான் அடுத்த வசனத்தில் ஆழமாய் சொல்லுகிறார். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு திரளாய் வெட்டி கொண்டார்கள். 2 தீமையை இந்த உலகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு சாதாரணமாய் செய்தார்கள். ஒன்று, ஜீவன் தண்ணீர் ஆகிய வாழ்க்கையிலே ஒன்றை பறிந்து கொள்ளுங்கள். நாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்க வந்திருக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் யார்? ஜீவ தண்ணீர் கொடுக்கிறவர். சாதாரணமான ஒரு மனிதர் அல்ல. எப்பொழுதும் என்னை இந்த உலகத்தில் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர். ரட்சிக்க வல்லமை உள்ளவர் அவர் யார்? அங்கே என்ன சொல்லியிருக்கிறது? ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தங்களுக்கு திரளான வெடிப்புள்ள தொட்டியை என்ன செய்தார்கள்? வெட்டி கொண்டார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்னது? ஆண்டவரை விட்டு மற்ற காரியத்தில் போய் நுழைந்து அது கிடைக்க வேண்டும் என்று போராட ஆரம்பிக்கிறோம். இதுதான் பிரச்சனை.
ஒரு அன்று அவர்கள் என்ன செய்தார்கள்? இயற்கைக்கு ஒரு கடவுள், சூரியனை ஒரு கடவுள் ஆக்கினார்கள். பயிர் விளையும் போது பார்வோன் காலத்தில் ஒரு கடவுள். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் வேதத்தை ஆழமாய் படித்தீர்களானால் காலத்துக்கு தக்க கடவுள்களை மாற்றினார்கள். அதுதான் தங்களை ஆசீர்வதிக்கும் என்று சொன்னார்கள். அதே போல நீங்கள் ராஜாக்களின் புஸ்தகத்தை, நாளாகம புஸ்தகத்தை, 1 சாமுவேல் 2 சாமுவேல் புஸ்தகத்தை பார்த்தீர்களானால் அங்கே என்ன செய்வார்கள்? யுத்தத்துக்கு போவார்கள், தோத்து போவார்கள். அப்படி தோத்து போகும்போது என்ன பண்ணுவார்கள்? எந்த நாட்டு மக்கள் ஜெயித்தார்களோ அந்த நாட்டினுடைய கடவுள்களை எடுத்துக்கொண்டு எருசலேம் ஆலயத்தில் வைத்து பணிய ஆரம்பித்தார்கள். எருசலேம் ஆலயத்தை பூட்டி போட்டார்கள். எருசலேம் ஆலயத்தை விக்கிரகங்களால் நிரப்பி விட்டார்கள். ஒன்றுமே செய்ய முடியாத நிலை வந்தது. எசேக்கியேல் 8-9 அதிகாரத்தில் ஆண்டவர் எருசலேம் ஆலயத்தை முற்றிலுமாய் உள்ளே இருக்கிற எல்லாரையும் விரட்டி விட்டு விட்டார். ஆலயத்தை இழுத்து பூட்டி விட்டார். நம்முடைய வாழ்க்கையில் தேவ பிரசன்னத்தை நிறைந்த, உடன்படிக்கப்பட்டு நிறைந்த, தேவனை சந்திக்கிற, தேவனோடு பேசுகிற, தேவன் தன்னோடு செயல்படுகிறார் என்கிற இடத்தையும் இஸ்ரவேல் ஜனங்களால் அனுபவிக்க முடியாத நிலைமை வந்துவிட்டது. இதை கண்ணூர காத்து கொண்டிருந்த ஆண்டவர் பார்த்தார், இவர்கள் வழியிலே இவர்களை ரட்சிக்க வேண்டுமானால் இவர்களோடு நான் செல்ல வேண்டும். ஆதலால் பிதா அவர்களுக்கு காண்பித்த திட்டம் என்ன என்று பார்த்தீர்களானால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இவர்களோடு நான் சேர்ந்து உயிர்த்தெழுந்து இவர்கள் மத்தியில் இவர்களோடு நான் வாழ வேண்டும் என்று விரும்பினார். ஆதலால் அவர் தன்னை எப்படி மாற்றிக்கொண்டார் என்றால், அவர்கள் எப்படி தப்பு பண்ணினார்களோ அப்படி அவர் உயிர்த்தெழுந்த பின்பு தன்னை மாற்றிக்கொள்கிறார். அவர்கள் என்ன செய்தார்கள்? ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை, சத்தம் போட்டு சொல்லுங்க, சாதாரணமாக தெரியுதுல அந்த வசனம். ஜீவ தண்ணீர் ஊறிக்கிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. நீ எப்போ வந்து இயேசுவேன்னு கூப்பிட்டாலும், எப்போ வந்து யெகோவான்னு கூப்பிட்டாலும் நான் பதில் தருகிற கடவுள். அப்படி ஒரு கடவுளை விட்டுட்டு தேவைக்கு மட்டும் வெளிப்படுகிற கடவுளை தேடினதனுடைய விளைவு வெடிப்புள்ள தொட்டிகளை சேர்த்து கொண்டார்கள். ஆண்டவர் என்ன பண்ணினார்? உயிர் தெழுந்தார். ஏன் உயிர் தெழுந்தார்? எபிரேயர் 7:25 என்ன சொல்லுகிறார்? அவர் என்றென்றைக்கு உயிரோடு இருக்கிறபடியால் முற்றுமுடிய, எப்படி முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார்? வேண்டிக் கொள்ளுகிறவரான படியினால் என்ன செய்கிறாராம்? வேண்டிக் கொள்ளுகிறார். இதான் ரொம்ப முக்கியம். வேண்டிக் கொள்ளுகிறார். இயேசு எங்கிருந்து வேண்டிக் கொள்ளுகிறார்? எத்தனை பேர் ஆன்சர் பண்றீங்கன்னு பாப்போம். இயேசு எங்கிருந்து வேண்டிக் கொள்ளுகிறார்? தெரியாதா? சொல்லுங்க. இயேசு எங்கிருந்து வேண்டிக் கொள்ளுகிறார்? தெரியாது. உயிர் தெழுந்ததில் ஜீவ தண்ணீர்ங்கிறது என்ன? இயேசு எங்கிருந்து வேண்டிக் கொள்ளுகிறார்? ஒருவேளை வலது பார்சத்திலிருந்து வேண்டிக் கொள்ளுகிறார்னு சொல்லுவேன்னு பார்த்தேன். அதெல்லாம் இல்லை. ரோமர் 8 அதிகாரம் வாசிக்க பார்ப்போம். ரோமர் 8 அதிகாரம் 26 வசனத்தையும் 27 வசனத்தையும் வாசி. அந்தபடியே ஆவியானவரும் என்ன ஆகும்? எல்லா ஆளுக்கும் எங்க போயிரும்? சொல்லுங்க. அத்தனையும் கடலுக்கு போயிரும். வெள்ளம் வர்றதுக்கு என்ன ரீசன் ஒருத்தர் எழுதியிருக்கிறார். வெள்ளம் வந்தால் நாடு சுத்தமாகுன்றான். சுனாமி வந்தால் கடல் சுத்தமாகுமா? ஒரு படியை யோசிக்கும். உயிர் தெழுந்த ஆண்டவர் ஊற்றா இல்லை, எப்படி இருக்காரு? சத்தம் போட்டு சொல்லணும். நதியாய். ஃபாதர் ஒரு பாட்டு பாடுவார், கைத்தட்டி பாடுவீங்கள? அதுக்காக தெரியுமா? அந்த பாட்டா தெரியுமா? ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஆவியானவரே வற்றாத நதியாக வாரும் போதகரே, வாருமையா போதகரே, போதகரே
வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே வற்றாத நதியாக வாரும் போதகரே. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, கணுக்கால் அளவும் போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து வழியணுமே, நிரம்பி நிரம்பி வழியணுமே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. பயப்படாதீங்க, முதல்ல ஊற்ற வருவார், அது தாகம் தீக்கும். நதி என்ன செய்யும்? எப்படி சுத்தமாக்கும்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 29, 30. ஹலோ, கொஞ்சம் நிறுத்தி படிக்கணும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மளை எதற்காக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார்? இன்னும் அழகா எழுதுறார் பாருங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு. உங்களை முன்னறிஞ்சிட்டாரா? ரட்சிக்கப்பட்டீங்களா? முன்னறிந்தார்னா வேற ஒன்றும் இல்லை. கிருபையினாலே, எபேசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு போகணும். முன்னறிந்தார்னா வேற ஒன்றும் இல்லை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. உங்களை முன்ன அறிந்து விட்டார், முன்னே அறிந்து விட்டார், உங்களுக்குள்ள வந்து விட்டார். இயேசு என்னும் நாமத்தை தந்து விட்டார். இயேசுவை என்று கூப்பிடும் தைரியத்தை தந்து விட்டார். இயேசுவை என்று கூப்பிடும் அதிகாரத்தை தந்து விட்டார். நான் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம், சுதந்திரராய் மாறிவிட்டோம். நாம் ஏதோ ஒரு தனி நபர் கிடையாது. நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். நாங்கள் ஊழியத்தில் எத்தனையோ பாடுகளை பார்த்திருக்கிறோம். நான் என் மனைவியை 4 முறை என் டாக்டர் சொல்லியிருக்கிறார், தூக்கிட்டு போங்கட்டாரு. இன்னைக்கு உயிரோட இருக்கா? ஏன்? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் வல்லவர். 2 தீமோத்தேயு 1:12 சொல்லுகிறது. பயப்படாதே, எந்த வியாதியும் உன்னை இயேசுவில் இருந்து பிரிக்க கூடாது. உன்னை ஒன்னே சொல்லிடுறேன், இந்த உலகத்தில் மரணம் வரலாம், ஆனா இயேசு இல்லாம வரக்கூடாது. மரணம் வரலாம், கவலைப்படாதீங்க, எப்பவும் மரணம் வரலாம். எங்களுக்கெல்லாம் மரணத்தை பத்தி பயமே கிடையாது. ஏன் தெரியுமா? செத்தா லாபம். பிலிப்பியர் 1:21 சொல்லியிருக்கலாம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஏன்? உலகத்தின் பாடு முடிஞ்சு போச்சு, நீ நிம்மதியா போயிடலாம். ஏன்னா உலகத்தில் ஒண்ணுமே இல்லை, எனக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எப்போ மரணம் வந்தால் ஆண்டவரே வாரக்கு ரெடி ஆண்டவரே. ஏன் தெரியுமா? உயிர் தழுந்தவர் உள்ள இருக்கிறாரு. எனக்கு ஒரு ராஜ்யத்தை கட்டி வச்சுட்டு வாடான்னு கூப்பிடுறதுக்கு காத்திருக்காரு. அவர் அதுக்காக என்ன பண்ணிட்டாரு? கடவுளே இல்லைன்னு கம்யூனிசவாதியா இருந்த என்ன தேடினாரு. நான் ஒரு கம்யூனிசவாதி, என்னை தேடி வந்தாரு. வேதத்தை தூக்கி கோட்டச்சவருக்கு வெளியே எரிஞ்ச வேணாம்,
நான் கொஞ்சம் நஞ்சம் இயேசுவை கஷ்டப்படுதில்ல. இன்னைக்கு அவரை நினச்சி நிறைய நேரம் அழுவேன். இன்னைக்கெல்லாம் ராத்திரி கரெக்டாக 2 மணிக்கு என்ன எழுப்பினார், போடுறா முழங்கலன்னாரு. 12:30க்கு படுத்தேன், கரண்ட் போயிட்டு 2 மணிக்கு தட்டி எலும்பு முழங்கால் போடு அப்படின்னாரு. நான் முழங்கால் போட்டேன், அழ ஆரம்பித்தேன். என்ன ஆண்டவரே 2 பிரசங்கம் பண்ணக்கூடா, நான் உன் கூட கொஞ்சம் பேசணும். என்ன சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா எனக்கு. 3:45 வரைக்கும் அழுதுகிட்டே உட்காந்துருந்தேன். பயப்படாதீங்க, ஒரு சின்ன பிரசங்கம் பண்ணுறது கூட என் மகன் ஃபெயிலியர் ஆகக்கூடாது. இப்படி ஒரு ஆண்டவரை நான் தெய்வமாக வச்சுருக்கேன் தெரியுமா, ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது. என்ன அழுக எனக்கு காலையில் எழுப்பி தெரியுமா. அவர் உயிரோடு இருக்கிறார், செத்து போகலை, எனக்குள் இருக்கிறார். முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். உங்களை முன்ன அறிஞ்சாரு. அதுக்கு எதுக்காக முன் குறிச்சிருக்காரு? இயேசு கிறிஸ்துவின் சாயலை அணிந்து கொள்வதற்கு. மனிதர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு முன்பாக, சத்தமோடு சொல்லுங்க, இந்த ஆள்கிட்ட ஏதோ வித்தியாசம் இருக்குடா, இவனை பார்த்தா கிறிஸ்துவ மாதிரி தெரியுது. உங்களை பார்த்து சொல்லுவாங்க, என்னை பார்த்து சொல்லுவாங்க, யாரை முன் அறிந்தாரோ அவர்களை முன் குறிக்கிறார். இந்த ஆள் எடு, தூக்கு, என்னை போல மாற்று. வாசிங்க கீழே. அடுத்து முன் குறித்தவங்களை என்ன பண்றாரு, எப்படி கூப்பிடுறாரு? மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பயப்படாதே, என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். வீட்டில் வியாதியா, பலவீனமா, பிரச்சனையா, தேவன் நுகத்தை தந்திருக்கிறாரா? இந்த உயிர் தந்த ஆராதனையிலே ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், 42 வருஷம் கிறிஸ்துவை சுமக்கிற கழுதையாய் சொல்லுகிறேன். நுகம் மெதுவாயும் சுமை லகுவாயும் இருக்கும். கஷ்டமா இருக்கலாம், பண செலவு வரலாம், போடு முழங்கால, பதில் கேட்கிறவருக்கு எழுப்பாத, பதில் சொல்லும்னு கேளு. யாக்கோபை போல விடிய விடிய ஆளு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன், என்னை தொடும். இதற்கு தானே உயிர்த்தெழுந்தார். யாரை முன் குறித்தாரோ அவர்களை அழைக்கிறார். வா, உன் வீட்டில் என்ன பிரச்சனை, பதில் தருகிறவர் நான், உன் கண்ணீரை துடைக்கிறவர் நான். கால் அழைக்கிறார் இந்த கால வேளையில. வாசிங்க. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. எவர்களை அழைத்தாரோ அவங்களை நீதிமான்களாய் மாக்கியும் இருக்கிறார். எங்க கடைசியில் உங்களை என்ன செய்ய போறாரா? மகிமை. எப்படி மகிமைப்படுத்துவார் தெரியுமா? மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் உலகம் எல்லாம் வந்து நிற்கும், உலகம் எல்லாம் வந்து நிற்கும், உங்களை பார்த்து கூப்பிடுவாரு, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. மகிமை. யோசிங்க, அதுக்கு தாங்க உயிரோடு எழுந்தாரு. அதனாலதான் யோவான் 14:1 சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும். ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் உங்களை வந்து என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். நான் வருவேன், உங்களை அழைத்து கொண்டு போவேன். பரலோகம் ஒன்றை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உயிர் தெழுந்தார்.
நம்மோடு இருக்கிறார். என்ன கவலைப்படாதீங்க. என்ன 31, 32, 33 இது 3 வாசிக்க நான் முடிக்கிறேன். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், அங்க பரிசுத்தாவி நம்ம பட்சத்தில் இருக்காருன்னு எழுதல, வேட படிக்கணும். உலகத்தை உண்டாக்கின தேவன். ஏன்? கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் இயேசுவும் ஒண்ணுதான். மாற்றி வாழ்றாங்க, அவ்வளவுதான். அதான் எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கிறார்? தேவன். உங்களோட இருக்கிறது யார்? உங்களை படைத்தவர். உங்களோடு இருக்கிறவர் யார்? உலகத்தை படைத்தவர். உங்களோடு இருக்கிறவர் யார்? உலகத்தை ஜெயித்தவர், பலவீனத்தை நோயையும் ஜெயித்தவர். உங்களோடு இருக்கிற என்னோடு இருக்கிறவர் யார்? இந்த உலகத்தில் பிசாசின் தலையை மிதித்து நாசிக்கிறவர். பயப்படாயா. எத்தனை செய்வன செய்ய பாட்டுவன் யார் சொல்றானா? பயப்படாத, பயப்படாத சொல்லிட்டான். எந்த பிசாசு ஒன்று ஒன்று செய்ய முடியாது. ஏன்னா அது பிசாசு அழிக்கப்பட்டவன். ஏன் பயப்படுறீங்க? வைக்கட்டுமா, எத்தனை செய்வனை வச்சு பார்க்கட்டுமா, சந்திப்போம். நானும் அதான் சொல்லுவேன். செய்வன் வைக்கியா, குட் மார்னிங். ஏன் காலையில் குட் மார்னிங் பேய்க்கு குட் மார்னிங் போடும் போயா. அதுக்கு பயந்தில்லை நான் உட்காந்து ஊழியம் செய்ய முடியாது. செய்வன வை வேணா சீக்கிரம் ஜாவும். அந்த ஒன்று தான் நடக்க போகுது, வேற ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. ஆனால் வச்சவன் நிலைமை என்னன்னு தெரிஞ்சு படிச்சுக்கோங்க சொல்லிட்டேன். அழிஞ்சிருவோம். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். கொஞ்சம் கொஞ்சமாக கூடும் வேதனை. அழிச்சு நாசம் பண்ணும் குடும்பத்தை. வாசிக்குமா? தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் 32 வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்கும் அவரை ஒப்பு கொடுத்தவர். போதும். இப்ப கடைசி என்ன சொல்றாரு? உங்களுக்காக நான் சிலுவையில் ஒப்பு கொடுத்துட்டேன். எதுக்கு உயிரோடு எழும்பி இருக்கேன்? என்னோட கூட என்ன கூப்பிட்டீங்களா, எல்லாத்தையும் உங்களுக்கு தந்துடுவேன். என்ன வேணும்? 5 லட்ச ரூபா வேணுமா? யார்கிட்ட போய் கேட்கலாம்? எத்தனை பேர் ஒரு 5 கோடி ரூபா போய் ஆண்டோட கேட்பீங்க? கை ஊற்றி ஒரு எல்லாம் சொல்லுங்க பாப்போம். இதுதான் நம்ம விசுவாசம். என்ன தெரியுமா? கஞ்சி தாரும், ஊர்காய் தாரும், துவையல் தாரும். என்ன உங்கள் பேராயர் அந்த பேரை மறந்துட்டேன். நான் ஒரு ஆலயம் கட்டி பிரதிஷ்டை பண்ணேன். இங்கேருந்து அவர் வந்திருந்தார். அவர் வந்த உடனே அந்த கோயிலை திறக்க வந்தவர். அப்போ 10th 12th ரிசல்ட் வரணும் மே கடைசியில். அவர் மேலே ஏறினார். 10th 12th எழுதினவங்களாம் யார் இருக்கீங்களான்னாரு. ஆமாம் அப்படின்னாங்க. உங்கள் மதுரை பேராயர் தான். எங்கள் பேராயர் அப்போ இல்லை. அப்போ அவர் எழுப்பின உடனே கேட்டார், எல்லாருக்கும் எத்தனை மார்க் வேணும்னாரு. பாஸ் பண்ணுங்கிறவங்களாம் கை வைத்தினார். தெரியாமல் கை வைத்து விட்டானுவன். 100 மார்க் வேணுங்கிறவங்க ஒரு பேரும் கை வைத்தலை. கேட்குறதே கேட்க தர்ற ஒரு 100 மார்க்கும் தர முடியும். தராதவர்கிட்ட போய் நான் 100 மார்க்குன்னு கேட்டால் உன்னை ஏசுவேன். அவருக்கு எல்லாமே செய்ய முடியும். கேட்குறதே கேட்க 100 வேணும்னு கேளியா, உன்னை ஏன் 50 வேணுங்க அப்படின்னாரு. நாங்கிறது கை தட்டிட்டேன். அப்படி பார்த்தாரு. கேட்குறதே கேட்கையா, என்ன வேணும்? கேட்கறதே கேட்கா. தரக்கூடியவர் யாரு? எல்லாம் தரக்கூடியவர். அவர்கிட்ட போய் 2000 ரூபா கேட்க. நான் சொல்றது புரியுதா? அக்கா ஏரோப்ளைனை கேட்டுக்கிட்டு இருக்காத, கொளுத்தி போடுவார். நான் சொல்றது புரியுதா? பயப்படாதீங்க, அவர்கிட்ட கேளுங்க. கண்ண மூடுமா? எல்லாரும் எளிமை நிற்போமா? தயவு செய்து 1 மணி நேரம் உட்காந்துட்டோம். எல்லாரும் எளிமை நிற்போம். உயிர் தெழுந்த ஆண்டவர். பயப்படாதீங்க. இயேசுவை தேடி வந்திருக்கீங்க, அவர் உங்களை தேடி வந்திருக்கார். உங்களுக்கு என்ன வேணும்னு அவர்கிட்ட தான் சொல்லணும். 2 நிமிஷம் ப்ளீஸ், பயப்படாதீங்க. நான் ஏதோ நேரப்போக்கு பிரசங்கம் பண்ணலை. தயவு செய்து சொல்கிறேன், கலங்காதே. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன்.
நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். ஆண்டவரே, என் மகனுக்காக ஜெபிக்கிறேன், என் மகளுக்காக ஜெபிக்கிறேன், என் உடம்பில் பலவீனத்துக்காக ஜெபிக்கிறேன், வியாதிக்காக ஜெபிக்கிறேன். வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபிப்போம். சபையில் வியாதி உள்ளவர்களை தொட்டு ஆண்டவர் விடுதலை ஆக்கட்டும். ஆண்டவர் இந்த ஆராதனையில் அற்புதம் செய்வார். அவர் இங்கே வந்திருக்கிறார். அவருக்கு அதை விட வேற வேலையே கிடையாது. நம்மளை தொடுறதை விட வேற வேலை கிடையாது. பிள்ளையால் கண்ணீர் வடிக்கீங்களா? யாரோ ஒருத்தர் உங்க பிள்ளைக்காக அழுவுறீங்க, பயப்படாத, உன் சொல்ல கேட்கலையா? இயேசு கிறிஸ்துவை ஒப்புக்கொடு, பயப்படாத, உன் வருங்காலம் அவர் கையில் இருக்கிறது. நீதிமானுக்கு ஒரு கேடு வராது. நீதிமானை ஆசீர்வதிக்கவும் காருண்யம் என்னும் கேடகத்தால் அவனை நிரப்புவார் ஆண்டவர். நம்மை ஆசீர்வதிக்கிறவர் இந்த ஆலயத்தில் இருக்கிறார். இதுதான் இனி காக்க போகிறோம். இந்த ஆலயம் நிரம்பி வழியும், மக்கள் ஓடி வருவார்கள். இயேசு தொடுவார். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எந்த அளவு எங்களை நேசிக்கிறீர், எங்களுக்குள் ஜீவ தண்ணீராய் இருக்க விரும்புகிறீர், ஜீவ நதியாய் மாறிவிடுகிறீர், சுத்தப்படுத்துகிறீர், ஆம் நீதிமான் ஆக்குகிறீர், பரிசுத்தவானாய் மாற்றுகிறீர். எங்களுக்காக உம்மையே ஒப்பு கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் தரும்படி இந்த காலையிலே வந்திருக்கிறோம். எங்கள் சபையில் வியாதியா இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எந்த இடத்திலே படுத்திருந்தாலும் உம்முடைய கரம் அவர்களை தொடட்டும் ஆண்டவரே. எந்த பாவம் செய்தாலும் மன்னியும், தொடும், விடுதலையாக்கித்தார். அதே போல தேவைகள், கடன் பாரங்கள், கல்யாண காரியங்கள், படிப்பிலே உயர்வு, மார்க் வேண்டும், நீட் வேண்டும், எல்லாவற்றையும் தாரும். அப்படியே செய்கிறதற்காக தோற்றுறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.